ஆப்ரேஷன் சிந்தூர். மே 6 இந்தியா பாகிஸ்தானில் உள்ள டெரரிஸ்ட் கேம்ப் மேலே ரிஸ்கே இல்லாமல் மிசைல் மூலிமா அட்டாக் பண்ணாங்க. மொத்தமாக 9 இடங்களில் இந்த அட்டாக் நடந்திருக்கிறதா அஃபிஷியலாக இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸ்கேல்ப், ஹேமர் பாம், கமிகேஸ் ட்ரோன்னு 3 வெப்பன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்தியா இந்த 3 வெப்பனை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? பாகிஸ்தானால் ஏன் நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு வெப்பன் வருதுன்றத டிடெக்ட் பண்ண முடியாமல் போச்சு? வாங்க பார்க்கலாம். சிந்தூர் ஆப்ரேஷனில் இந்தியா பயன்படுத்தினது ரஃபேல் வகை விமானம். இது பிரான்ஸ் நாட்டில் தான் தயாரிக்கப்பட்டது. உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸான ஒரு விமானம் இது. எந்த அளவுக்கு அட்வான்ஸ் அப்படின்னா, இந்த விமானம் ஒரு நாட்டுக்குள்ளே போயிருக்குன்னு அந்த நாட்டுக்கே தெரியாமல் கூட போகலாம். எல்லா நாடுகளும் ரேடார்ஸை பயன்படுத்துவாங்க. இந்த ரேடார் தான் ஒரு விமானம் நம்ம நாட்டுக்குள்ளே வருதா இல்லையான்றதை துல்லியமாக காட்டும். இந்த ரேடார்ஸ் எல்லாமே ரேடியோ வேவ்ஸை தான் பயன்படுத்தும். இந்த ரேடியோ வேவ்ஸ் அப்படின்றது ஒரு வகையான லைட் ரேஸ் தான். நம்ம ப்ளூடூத், ஒய்ஃபை, டிவி, செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல, அதுலேயுமே இதே ரேடியோ வேவ்ஸ் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த ரேடார்னால் என்னென்னு உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்க, நீங்கள் ஒரு பழைய குகைக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே நீங்கள் பேசின வார்த்தை எல்லாமே எக்கோ அடித்து உங்களுக்கே திரும்ப கேட்குது. இப்போ நீங்கள் பேசினதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் கழித்து உங்களுக்கு சத்தம் கேட்குது அப்படின்றத வச்சு அந்த குகையோட தூரம் எவ்வளோன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 6 செகண்ட் கழித்து கேட்குதுன்னு வச்சுக்கலாம். அதாவது உங்களோட சவுண்ட் வேவ்ஸ் குகையோட இன்னொரு எண்டில் பட்டு உங்ககிட்ட வரத்துக்கு 6 செகண்ட் ஆகுது. இதில் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் 343 மீட்டர்/செகண்ட்னு வரும். இந்த சவுண்ட் 3 செகண்ட் ஃபார்வர்டில் ட்ராவல் ஆகி 3 செகண்ட் பேக்வேர்டில் ட்ராவல் ஆகியிருக்கு. அப்போது 343 × 6/2ன்னு போட்டால் 1029 மீட்டர்ஸ். இதுதான் குகையோட டிஸ்டன்ஸ். அதே போல் ரேடாரில் இருந்து ரேடியோ வேவ்ஸ் வெளியே வரும்போது ஏர்க்ராஃப்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரேடார்லேயே டிடெக்ட் ஆகும். இது மூலிமா அந்த ஏர்க்ராஃப்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். கூடவே அது நம்மளை நோக்கி வருதா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நார்மலான ஒரு ஏர்க்ராஃப்டாக இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஆனால் ரஃபேல் மாதிரியான ஒரு ஏர்க்ராஃப்டை கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். இது ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த ரேடார் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு வர ரேஸை தான் இதை டிடெக்ட் பண்ணும். ஆனால் இந்த ரஃபேல் மாதிரியான ஏர்க்ராஃப்ட் மேலே ரேடியோ வேவ்ஸ் போய் படுறப்போ என்ன ஆகும்னா, இந்த ரஃபேலோட ஷேப் ஷார்ப்பாக பிரமிட் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு மேலே படுற வேவ்ஸ் எல்லாமே பட்டு வேறு டைரெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறதுனால ரிட்டன் அந்த ரேடாருக்கு சேராது. இதனால் அந்த ஏர்க்ராஃப்டே ரேடார்னால டிடெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேலே சில கோட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே ரேடியோ வேவ்ஸ் படுறப்போ அது ஹீட்டை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இதனால் ரேடியோ வேவ்ஸ் இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பதிலாக அதுக்குள்ளேயே அப்சர்வ் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் ரஃபேல் மாதிரியான ஏர்க்ராஃப்டில் மட்டும் ஸ்பெக்ட்ரா அப்படின்ற ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா, எதிரி நாட்டோடைய ரேடாரை வேலை செய்ய விடாமல் பண்ணிடும். இதுக்கு பேர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரேடார் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஏர்க்ராஃப்ட் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதுலேருந்து லான்ச் ஆகிற மிசைலுமே அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் மேஜராக 2 மிசைல் யூஸ் பண்ணாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் அப்படின்ற மிசைல், ரெண்டாவது ஹேமர் பாம் அப்படின்ற ஒரு மிசைல். இந்த ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸ்கேல்ப் 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகும், டார்கெட்டை துல்லியமாக அடிக்கும். கூடவே இது மலைகளுக்கு நடுவில் லோ ஆல்டிடியூடில் பறந்து ரேடாரில் சிக்காமல் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். ஹேமர் பாம் அப்படின்றது 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் பறக்கும். ஆனால் இது மூவிங் டார்கெட்டை ஈஸியாக அடிக்கும். அயன் மாதிரி ஹார்டான மெட்டீரியலும் சரி, இல்லை பதுங்கு குழிகளும் சரி, ஈஸியாக அடித்து காலி பண்ணிவிடும். இது கூடவே கமிகேஸ் ட்ரோன் அப்படின்னு ஒரு ட்ரோன் இருக்கும். இதுவும் நார்மல் ட்ரோன் மாதிரி தான் பறக்கும். ஆனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ரேட் பண்ணி டார்கெட் இடத்துக்கு மேலே போயிட்ட உடனே இதை பிளாஸ்ட் பண்ண வச்சுருவாங்க. இதனால் இதை சூசைட் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல்ஸை வச்சுக்கிட்டு வெறும் 30 நிமிஷத்தில் பாகிஸ்தானில் இருக்கிற 9 டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஆனால் பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் பதிலுக்கு 5 ஏர்க்ராஃப்டை வீழ்த்திட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றதுலாம் தெரியல. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக சைனா அவங்களோட பவர்ஃபுல் HQ-9 பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த HQ-9 அப்படின்றது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அதாவது எதனா ஏர்க்ராஃப்டோ இல்லை மிசைலோ இந்த நாட்டை அட்டாக் பண்ண வந்தது அப்படின்னா, இது சர்ஃபேஸில் இருந்துக்கிட்டே அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு மிசைல் கிளம்பி போயிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். இதோட ரேஞ்ச் மட்டுமே 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆல்டிடியூட் 27 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா பாகிஸ்தானுடைய ஷீல்டே இது தான். ஆனால் இந்தியாவோட மிசைல் அட்டாக்கை இந்த பவர்ஃபுல் HQ-9 டிஃபெண்ட் பண்ண முடியாமல் இது தோற்று போச்சு. ஒரு வழியாக இந்த பகல்காம் அட்டாக்கு இந்தியா அதிரடியான ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்படி ரிப்ளை கொடுக்குறப்போ கூட இந்தியா ஆர்மி கேம்ப் மேலேயோ இல்லை பொதுமக்கள் மேலேயோ டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. வெறும் டெரரிஸ்ட் கேம்புக்கு மட்டும்தான் போய் அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா இந்தியா போரை விரும்பலை. போர்னு வந்ததுன்னா 2 பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று எக்கனாமி டவுன்ஃபால். உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்க,
இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு மேலே ஃப்ளைட் பறக்காமல் பாகிஸ்தானை சுற்றி ஃப்ளைட் பறக்குது. இதனால் ஃப்ளைட்டோட சார்ஜஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே போர்னு வந்ததுன்னா ஆர்மிக்கு நிறைய காசுகள் செலவு பண்ணுறதா இருக்கும். இதனால் எக்கனாமி வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, போரில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். பகல்காம் அட்டாக் மாதிரி ஏகப்பட்ட அட்டாக் நடக்கலாம். இதனால் மக்களோட உயிர் வந்து பாதிக்கப்படும். போரில் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதனால தான் இந்தியா வந்து மேக்ஸிமம் போரை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் ஒரு வேளை எதிரி நாடு மட்டும் போர் புரிஞ்சது அப்படின்னா சும்மாவும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பகல்காமுடைய ரிப்ளை அட்டாக்லேயே தெரிஞ்சிருக்கும் இந்தியா வந்து எந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஹனிமூனுக்காக காஷ்மீர் போன கப்புள்ஸ் மனைவி முன்னாடியே கணவனை நெத்தி போட்டில் சுட்டிருக்காங்க. இன்னொரு கப்புள்ஸ் அவரோட கணவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறது தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி கொடூரமாக அட்டாக் பண்ண டெரரிஸ்ட்க்கு ரிப்ளை கொடுக்க தான் இந்தியன் ஆர்மி ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்றத நடத்தி காமிச்சிருக்காங்க. ஃபைனலி ஜஸ்டிஸ் சர்வ்ட். நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா இது வெறும் ட்ரெய்லர் தான். என்னோட பேர் விஜய் சங்கர். இந்த வீடியோவோட உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.